எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூண்டு சட்னி எப்படி அரைக்கலாம்னு பார்ப்போம். இந்த பூண்டு சட்னி நல்ல கொலஸ்ட்ரால்லாம் நல்லா குறைக்கும். நல்லா சுவையா எப்படி வைக்கலாம்ன்றத பார்ப்போம். வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்தேன். அதை உரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 75 கிராம் அளவுக்கு வந்துச்சு. இதில் ஒரு 3 சின்ன வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம். 5 காஞ்ச மிளகாயை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிக்கலாம். இந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துட்டு நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம புளி தண்ணியே போட்டு நம்ம அரைக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நம்ம அரைச்சாச்சு. இந்த புளி தண்ணியை ஊற்றியே நம்ம அரைச்சிட்டோம். நல்லா நைஸாக ஆயிடுச்சு. இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சட்னி கெட்டே போகாது. இது 1 மாதம்னாலும் நம்ம வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் எடுத்து போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெயிலே போட்டுடலாம். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஜீரகம் போட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இனுக்கு கருவேப்பிலையை நம்ம தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் அதில் ஊற்றிடலாம். நல்லா ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு நீங்கள் இதில் ஊற்றிக்கணும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இதிலேயே வச்சு நல்லா கிண்டிக்குவோம். இந்த ஸ்பூன்லேயே நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே கூட இந்த மாதிரி பூண்டு சட்னி வச்சு சாப்பிடும் போது வயிறுலாம் உப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி பூண்டு சட்னியெல்லாம் செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு அந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்காது. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே கசிஞ்சு நல்லா வந்துடுச்சு. சட்னியோட கலரும் பாருங்கள் எப்படி மாறிடுச்சுன்ட்டு. இப்போ எடுத்து வச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த சட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு 4 இட்லி அளவுக்கு நல்லா சூப்பராக சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. பாட்டில் எடுத்துகிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மாதம்னாலும் கெட்டு போகாது. இதை நீங்கள் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நாளைக்கு நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.